எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதத்துக்கு எழுதின புஸ்தகம் 32வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அப்படின்னா, உங்களுடைய பாவம் அதிகமா இருக்கலாம், ஆனா உங்க பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டாருன்ற உணர்வு உங்களுக்குள்ள எப்ப வருதோ நீங்க உண்மையிலேயே பாக்கியவான். ஆனா இதுவரைக்கும் உங்களுடைய பாவம் அதிகமாகி பெருகி நீங்க ஜெபிக்க முடியாதபடி, உங்களுடைய அக்கிரமங்கள் உங்களை கர்த்தருடைய சமூகத்துல சேர விடாதபடி இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த பாவத்தை அறிக்கையிடும் வரையும் உங்களுடைய பாவம் உங்களை சுத்தித்தான் இருக்கும். அதான் தாவீது சொல்றாரு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்படின்னா அந்த மீறுதல் மன்னிக்கப்படுறதுக்கும் பாவம் மூடப்படுறதுக்கும் அவர் எவ்வளவோ மனங்கசந்து கர்த்தருடைய சமூகத்துல அழுத ஒரு தேவனுடைய தாசனா இருக்கிறாரு. அதான் சொல்றாரு பாருங்க, அதே அதிகாரத்துல 5வது வசனம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். அப்படின்னா நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், நீ எவ்வளவு பாவம் துணிகரமா செய்திருந்தாலும் அந்த பாவம் உங்களுக்கு உணர்த்தப்படும் பொழுது, இதை நான் செய்தது துணிகரமான பாவம், நான் அறியாம செய்துட்டேன், இந்த பாவத்துல இருந்து எனக்கு மன்னிப்பு வரணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நீங்க அறிக்கை இட்டீங்கன்னா கர்த்தர் உங்க பாவத்தை மன்னிக்கிறவரா இருக்காரு. அந்த பாவத்தை இருதயத்துல வச்சு 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 உங்க ஆத்மாவை கரப்படுத்தி அக்கிரமமும் பாவமும் உங்களை பாருங்க நல்லா பிணைக்கப்பட்டு கடைசி முடிவுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் வராதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து வாயை விரிவாய் திறந்து உங்க பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தருடைய கிருபையினால அந்த ஆத்ம மீட்டை பெற்றுக்கொள்ளுங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. தாவீது அதைத்தான் இந்த காலை வேளையில சொல்றாரு, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறாரோ. அப்படின்னா நம்முடைய பரிசுத்த ஆவியான உள்ள தங்குற இந்த இருதயம் எப்பயுமே பிரசன்னத்தோட இருக்கணும், எப்பயுமே பரிசுத்தத்தோட இருக்கணும், எப்பயுமே கர்த்தருக்கு பயத்தோட இருக்கணும். அந்த காரியத்தை நீங்க செய்யும் பொழுது, கர்த்தருடைய திட்டத்துக்கு நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது, உங்க அக்கிரமத்தை கர்த்தருக்கு முன்னாடி அறிக்கையிடும் பொழுது, துணிகரமான பாவமா இருந்தாலும் உங்களை தாழ்த்தும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு உடனே பாருங்க அவருடைய கிருபையினால இறங்குறவரா இருக்கிறாரு. நீங்க கற்பனை பண்ணக்கூடாது, இந்த பாவம் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா, இது சரியா இல்லைன்னு நீங்க நினைக்கவே கூடாது. நீங்க தேவனுக்கு முன்னாடி அறிக்கையிடுங்க. மன்னிக்கிறது மன்னிக்காது அவருடைய சித்தம். அவர் யாரையும் மன்னிக்காம விட்டதில்லை. அப்படின்னா யாருமே இன்னைக்கு ஊழியக்காரங்களா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. கர்த்தர் மன்னிக்கிறவர். திரும்பவும் அந்த பாவத்துக்குள்ள போகாதபடி உங்களுடைய கால்களையும் சரி, உங்க நடைகளையும் சரி, உங்க பேச்சையும் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. உங்க பாவத்தை மாத்திரமல்ல உங்க அக்கிரமத்தையும் அறிக்கையிடுங்க. அதான் அவர் சொல்றாரு 5வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே அதை நாள்ல படிச்சீங்கன்னா இரவும் பகலும் பாருங்க உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிட்டு, இரவு முழுவதும் இந்த பாவத்தை நினைச்சு நினைச்சு என்னால ஜெபிக்க முடியாததால உங்களுடைய கை எனக்கு மேல பாரமா இருந்துச்சு.